எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, குழந்தைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு சுவாமி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா துக்கங்களையும் சுமந்து கொண்ட தேவன் ஆண்டவரே, இவர்களுடைய வியாதிகளை சுமந்து கொண்ட தேவன். 39 கசடியின் இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே சிந்தப்பட்டதே ஏசப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து கொண்ட தேவன், இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் சிந்தின இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு கேன்சர் வியாதியில் கஷ்டப்படுகிற சிறு பிள்ளைகள் மேலே ஊற்றப்படட்டும்ப்பா. உங்கள் இரக்கத்திற்காய் நாங்கள் கெஞ்சி ஆண்டவரே உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளோட வலி வேதனைகள் கர்த்தாவே நீர் மாற்றி தரும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் படும் பாடுகளை குறித்து பெற்றோருடைய துக்கங்கள் ஆண்டவரை மாறும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா துக்கங்களையும் சுமந்து கொண்ட தேவன் ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுடைய வலி வேதனை நிமித்தமாய் ஆண்டவரை துக்கத்தோடு இருக்கிற பெற்றோர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த துக்கத்தை நீக்கி சமாதானத்தை கொடுங்க. பிள்ளைங்க கீமோக்கு போகும் பொழுது ஆண்டவரே அந்த கீமோவில் வருகிற எல்லா சைடு எஃபெக்டுகள் பாதிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. கீமோ ஆண்டவரை எடுக்கும் பொழுது ஆண்டவரை மலச்சிக்கல்களோ சோர்வோ வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிளட் கவுண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவரே அதிகமாக இருக்கும்படியாய் அதற்கு தேவையான காரியங்கள் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கீமோக்கு போகும் பொழுது கர்த்தாவே மனதளவிலும் உடல் அளவிலும் அந்த மெடிசன் ஏற்றக்கூடிய ஒரு பக்குவத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள் இந்த கேன்சர் வியாதியில் கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்களே அப்பா. இப்படிப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இன்னைக்கு நீங்கள் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுங்கப்பா. அவர்களை குணமாக்குங்க. டாக்டர் ரிசல்ட் எப்படியோ இருக்கலாம், ஆனாலும் என் பரம வைத்தியர் நீங்கள் தான்ப்பா. எங்கள் பரிகாரியாகிய இயேசு நீங்கள் தான்ப்பா. வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவேன்னு சொன்ன தேவன் நீங்கள் தான்ப்பா. உங்கள் வார்த்தையை அனுப்புங்கப்பா அப்பா. உங்கள் வார்த்தையை அனுப்பி குணமாக்குங்க. சத்தியத்தை வெளிப்படுத்துங்கப்பா, சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீ கொடுக்க போகிற சுகத்துக்காய் நன்றி. சாட்சிகளை எழுப்பி தரப்போறதற்காய் நன்றி. உம்முடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.